நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா காலங்க இன்னைக்கு இப்போ எம்மானு எம்எஸ்சி முடிச்சுட்டு சொந்தமா தொழில் பண்றேன் அப்படிங்க ஆ, உன்ற வாழ்க்கைக்கு கடைசியில சிறுமமாயிரும். ஒரு பொண்ணு மண்ணு கிடைக்காது. சரிங்க. இதெல்லாம் ஒரு தொழிலாங்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போகுது. ஆ, நம்மளுக்கு தொழில் தான், பாக்குறவங்களுக்கு இது தொழில் அல்ல. ஆ. பிள்ளைங்க இந்த வருங்காலத்து பொண்ணுங்களுக்கு இது பிடிக்காதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். நம்மளுக்கு இன்னும் ஒரு மகராசி கிடைக்காமையே போறா. இன்னைக்கு படிச்ச பையன் பண்றேன்னு வைங்க, 2 டிகிரி படிச்சுட்டு 4 மாட்டு பேசிட்டு சாணி வலிச்சா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வருமானம் வருது, நான் ஒத்துக்கிறேன். ம். எனக்கு மாசம் 30 ரூபாய் கிடைக்குது. எனக்கு நான் இல்லைங்களே, இது ஏத்துக்க மாட்டாங்க. சாணி வலிக்கிறவனு எவனே கட்டுப்பா, அந்த உங்க மாதிரிதான். வாழ்க்கை தோல்வி ஆயிப்போம். நிச்சயமா நீங்க தம்பி, நீங்க அதாவது தொழில் பண்ணியே அதுல கண்ணுக்கு நோட்டம் இல்லைன்னா, மாடு மேய்ச்சி சாணி எடுக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பான். அந்த பொண்ணு கட்டுவாளா? கட்ட மாட்டான். அதாவது 2 வருஷம் ஓர் ஏடி எங்கெங்கேயோ தொலைவி பார்த்தவையெல்லாம் எல்லாம் சரிங்கிறாங்க. சரி, படிப்பு சரி, ஆளு சரி, ம். தொழில் பிடிக்கலையே, ம். எப்படி பொண்ணு கட்டுறது? கண்டிப்பாங்க. புரியுது. நீங்க சொல்றது உறுதியா சொல்றீங்க. நான் படிச்ச பசங்க நான் பண்ண வேண்டாம்னு சொல்லு, பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணுனா இதை 4 மாட்டை வச்சு நீங்க இதுகிட்ட நின்றுட்டு சாணி வலிச்சிட்டுன்னா ரோட்ல போற உள்ள உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். உங்க வாழ்க்கை போயிடும். உண்மையா சொல்றேன். ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்மளுக்கு தொழில் தப்பு இல்ல, நாம ஏதோ மாசம் ஒரு 4 மாடுங்கிற 6 மாடு வச்சிருந்தா 50 ரூபா சம்பாதிக்கலாம். நல்ல முறையை வச்சிருந்தா, நல்ல மாடை வச்சிருந்தீங்கன்னா, கெத்தான மாடு வச்சிருந்தீங்க 6 மாடு இருந்து 50 ரூபா சம்பாதிக்கலாம். பெரிய விஷயம் இல்லைங்க. போய் வெடி கண்ணுக்கு வச்சுட்டு பாப்பாடுவேன். இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. கட்டுற பொண்ணு ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா. வருமானம் வருது தப்பு இல்லைங்க. ஏன்னா நாம கஷ்டப்பட்டு வர்றதையே நாம ஏன் அது வரல, அது ஒண்ணுமே இல்லைன்னா அது ஒண்ணும் இல்லாம போயிடும். கண்டிப்பா. என்னன்னா நம்ம தான் பாடுபடுறோம். அதையே பொய்ய சொல்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இப்போ ஒண்ணுமே கிடைக்கலன்னா அது ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஒரு விளைஞ்ச பூமியே, ஒரு நம்மளுக்கு வர்ற வருமானத்தையும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அந்த பூமி விளையிலன்னா கண்டிஷன் அது விளையாது. மனசு ஏன்னா விளைஞ்சதையே கிடைச்ச இடம் கிடைக்கலங்கிற போது நம்ம மனசாட்சியே நம்மள அது இதாகி கிடைக்குங்க. நமக்கு தப்பு இல்லைங்க. எவ்வளவு லிட்டர் இதுல இருந்து நீங்க பால் எடுக்கிறீங்க? பொங்கமலையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குங்க. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா கட்டாஞ்சி மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. இந்த மலையுடைய அடிவாரத்துல ஒரு ஐயா வந்து மாடு வைக்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஐயா வணக்கங்க. உங்க பேரு, உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. பேரு பொன்னுசாமிங்க. என் பேரு. உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க வயது எவ்வளவு? நீங்க எத்தனை ஆண்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப காலமா என்னுடைய படிப்பறிவுங்கிறத நாங்கெல்லாம் ஒரு கஷ்ட காலத்துல வந்தீங்க. சரிங்க. எங்க ஏரியா வந்து கோயில்பாளையம். இந்த மாடு மேய்க்கும் தொழில வந்து பல விதங்கள் இருக்கு. இந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஐயா வந்து எந்த மாதிரி முறையை கையாண்டுட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மாடு வந்து வீட்டுல வச்சிருக்காரு. தீவனங்களுக்காக வெளியே, இது நம்ம கிட்ட நிலங்கள் எதுவும் இல்ல. இருக்குங்க 2 ஏக்கரா இருக்கு. தண்ணி இல்லைங்க. வெறும் நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது நிலம் இருக்குங்க. தண்ணி இருந்தா தானே அதுக்கு உண்டான ஒரு பிள்ளைகள்ல போட்டு கொண்டு வர முடியுங்க. அதனால தண்ணி இல்லாதனால நம்ம இது கையை விடக்கூடாது. விட்டா வேசையில நம்ம மீண்டும் ஒரு பொருளை அழிச்சுட்டே நம்ம சம்பாதிக்க போறோம். கஷ்ட காலங்க. சீக்கிரம் அழிச்சிடலாம். ஏன்னா அது வாங்கி சேர்த்துறது நம்மளுக்கு முடியாது. அதனால விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடம் இல்லைன்னாலும் அடுத்த ஒரு ஆள் போய் பார்க்கலாம் அப்படின்றது 3 மாசம் காலத்தோட்டுங்க. ஏதோ போன இடமெல்லாம் எனக்கு, அதாவது சாமி இதை அடுத்துக்கப்போ ஒரு சாலாவது கொடுத்துட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலம் வச்சிருக்கவங்க நான் உண்டான விலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விலைக்கு வாங்கி போட்டோம். எல்லா வரைக்கும் அது கொடுத்தாங்க. நம்ம காசு, அதாவது நம்மளுக்கு காசு பெருசா இருக்குல்லங்க, ஆனா கொடுக்கணும் இல்லைங்க. மனசு அந்த அள்ளி கொடுக்காட்டி கிள்ளி கொடுக்குற மனசு அது வேணும் இல்லைங்க. அது வேணும் இல்லைங்க. கண்டிப்பா. அதாவது என்னன்னா இந்த ஒரு 3 மாதங்களா பாத்தீங்கன்னா நம்ம மழை இல்லாம ரொம்ப வெயில் காலமா இருந்துச்சு, கோடை காலமா இருந்துச்சு. அதனால வந்து பொருட்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால நீங்க வெளியே இருக்கக்கூடிய நிலங்கள்ல போய் நீங்க கேட்டு அனுமதி வாங்கி மாடுகளை வளர்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில தான் மாடுகளை வந்து வித்துடுறாங்க. நானே வித்துடலன்னு, ஏதாவது வேண்டாம், அதாவது வீட்டுல வந்து வித்து போட்டு நம்ம இதையும் விட்டு இழந்தாச்சுன்னா என்ன பண்ண போறோம், மீண்டும் என்ன பண்ண போறோம், சும்மா உட்காந்துட்டு என்ன பண்றது, எப்படியும் பார்ப்போம், இன்னொரு 1 மாசம் 2 மாசம் பார்ப்போம், மழை பெய்யாமையா போகாதுன்னு. அதனால அப்படியே சரி பார்ப்போம்னு அப்படியே காலத்தை கடத்தி ஏதோ ஆண்ட புண்ணியத்துல ஒரு 2 மழை பெய்ஞ்சதுங்க. இன்னும் தண்ணி வர்ற அளவுக்கு எல்லாம் இல்ல, தண்ணி வர்ற அளவுக்கு இல்ல. இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஆமாங்க, மனசு திருப்தியா இருக்குது. ஏதோ இன்னொரு மழை 2 மழை பேஜாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதுவும் மாடு வளர்த்துட்டு இருக்கிறேங்க. மாடு நான் ஒரு ரொம்ப சின்ன விவசாயி தாங்க. ஒரு 2 ஏக்கரா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு 4 மாடு வச்சிருக்கிறேன். சரிங்க. அது ஏன்னா தண்ணி பற்றாக்குறை. ஏன்னா மாடு நாம நல்லா பராமரிப்பு பண்ணா சாதாரணமா கறந்தாலும் ஒரு மாடு 10 லிட்டர் கறக்கும், காலையில இருந்து சாயங்காலம் இருந்து. நானும் சாதாரண மாடு, நம்ம கிட்ட இருக்கிற மாடுங்க. நான் பெருசா இந்த இது சீமை மாடு பெரிய சைஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறதால அளவான மாடு வச்சிருக்கிறேங்க. எடை சைஸ் மாடு
ஏதோ தினம் ஒரு மாடு 10 லிட்டர் கறக்கிற மாதிரி நான் வச்சுட்டு இருக்கிறேன். தீனி இல்லைன்னாலும் ஏன்னா நல்லா அதுக்கு முட்டை வலி போடுவோங்க. தண்ணி நல்லா மாட்டு தீவனம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு எல்லாமே கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு நம்ம முட்டை வலி போட்டால் வந்து பால் நல்லா கொஞ்சம் கெட்டியாக திக்னஸ் கிடைக்குங்க. அந்த பாயிண்ட் கிடைக்குங்க. இந்த நம்ம அதாவது வெறும் தண்ணி காட்டிட்டு மாட்டுக்கு நல்ல பராமரிப்பு இல்லைன்னா உங்களுக்கு சல்லுன்னு தான் அந்த பால் இருக்குது. உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது. பாயிண்ட் கிடைக்கிறதுனால நமக்கு குறைஞ்ச விலை வந்து எனக்கு ஒரு 40 ரூபா கிடைக்குங்க. 1 லிட்டருக்கு. 1 லிட்டருக்கு வந்து 40 ரூபா எனக்கு கிடைக்குதுங்க. நான் இல்லைன்னாலும் தீனி இல்லைனாலும் வெளியே பச்சைமையாவது விவசாயிகிட்ட இருந்து ஒவ்வொரு சாலாவது ஒரு ஊரு டு ஊராவது போய் வாங்கி அடுத்துட்டு வந்து போடுங்க. இந்த வேசையில் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 3 மாசமா எனக்கு பச்சைமையாவு கிடையாது. வெளியே போய் தான் எங்கே தோட்டத்தில் தண்ணி வசதி இருக்குதா, மசால் பில்லு அதிகமாக இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு சால் கொடுங்க, கேட்ட விலை தர்றேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி போட்டு இந்த 4 மாடை விற்கக்கூடாது நம்ம வேசையாக இருந்தாலும். ஏன்னா இது இருக்கிறனால நமக்கு என்னென்ன நன்மை, ஒரு 2.5 ஏக்கரா இருக்கிற விவசாயிக்கு அதுக்கு உண்டான எருவு கிடைக்குங்க. நம்ம உரங்க நம்மளுக்கு உரத்துக்கு கம்மி நல்லா எருவு போடலாங்க. ஒரு 10 டிராக்டரையாவது நமக்கு ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. தப்பு இல்லை. அதனால் நான் மாடு விடாமல் அது ஒரு நமக்கு பயன் கிடைக்குதுன்னு வைங்களேன். யாருக்கு எப்படியா இல்லையா, நான் வந்து சொந்தமாக பண்ணுறேன். ஆள் போட்டு எனக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கிடையாது. அதனால் நானே பண்ணுறதுனால எனக்கு ஒரு லாபகரமாக எனக்கு தெரியுதுங்க. ஒரு தப்பு இல்லை, மாடு வளர்க்கலாம். நல்லா தனி இருந்து ஒரு 1/2 ஏக்கரா மசால் பில் இருந்தால் ஒரு 5 மாடு வச்சுக்கலாங்க. 1/2 ஏக்கரா மசால் பில் இருந்தால் 5 மாடு வச்சு நம்ம வளர்க்கலாம். ஆனால் நம்மளே நல்ல பராமரிப்பு பண்ணால் நம்மளுக்கு ஒரு நான் சாதாரணமாக இப்போ எல்லாம் பாருங்க, இப்போ எல்லாமே ஒரு 3 இப்படி வத்தக்கறவை ஒன்று தான் ஒரு 10-12 லிட்டர் கறக்குது. இப்போ போட்டு ஒரு 4-3 தான் கறக்கிற அளவுக்கு எல்லாம் வத்தக்கறவை தான். இதுக்கு ஒரு 30 லிட்டர் டெய்லி காலையில் ஒரு 5 சாயங்காலம் ஒரு 5 நான் ஊற்றுறேன். அதனால எனக்கு ஒரு மாதம் அதுக்கு ஒரு பாதி போனாலும் பாதி போகாது, ஒரு 10 ரூபா போகுங்க முட்டு வலி. 10 ரூபா போனால் நமக்கு ஒரு 20 ரூபா கிடைக்குங்க. இந்த விவசாயில அதை வச்சு தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். தண்ணி எல்லாம் இல்லை இருக்கிறது. போர் இருக்கிறது வந்து என்னன்னா தொட்டி கலவை நம்ம மாட்டுக்கு வீட்டுக்கு புழங்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்குங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு இன்னும் தண்ணி இல்லை. அந்த அளவுக்கு வறட்சியான காலமாக இருக்குது. இதை வச்சுட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. இந்த மாட்டுனால நம்ம பண்ணைய குடும்பம் ஓடுது. ஏதோ மாதம் ஒரு 20 ரூபா கிடைக்கிறதுனால அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. மற்றதெல்லாம் நமக்கு பெருசாக இப்போ வருமானம் கிடையாது. இது இருக்கிறதுனால நான் வித்துலான்னு இப்போ ஐடியா பண்ணிட்டு கூட வெயிட்டில் வேண்டான்ட்டு அப்படி இதையும் வித்துட்டா நம்ம இப்போ இருக்கிற போட்ட முடியாதே, வேற எங்கே போக முடியும் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு எப்படியா இது ஓட்டலாம், எங்கேயாவது மேவுக்கிற பக்கமாவது ஒவ்வொரு சால் கொடுங்கன்னு வாங்கி போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. ஓட்டி இன்ன வரைக்கும் ஓட்டியாச்சு, இன்னும் ஓட்டிடுவேன். எனக்கு ஏன்னா ஒரு 3 மாதம் கவலையாக தான் இருந்தது. எல்லாம் வச்சு நம்ம கட்டி வச்சு போட முடியாத, நமக்கு என்ன வருமானம்னு நினச்சேன். வெளியே கொஞ்சம் நகர்ந்து முடி, இப்போ பரவாயில்ல, நம்ம இன்னும் இதுக்குள்ளேயே இருந்து இன்னும் சிலதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது. வெளியே போய் எல்லாம் கேட்டதெல்லாம் ஒரு 4 ஏதோ அனுப்பு கணக்கில் இருக்கிறதே, சரிப்பா மேவில்லையே, சரி ஒரு சாலை எடுத்துகிட்டு போ, என்ன விலை நீ ஏன் என்ன விலை கொடு அப்படின்னு நான் கேட்ட விலை 1500-2000 கொடுத்து ஒவ்வொரு சாலும் நான் அறுத்துட்டு வந்து போட்டு தான் இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டு இருந்தேங்க. நேற்று வேற வாங்கினேன். இப்போ தான் இன்னைக்கு தான் வெளியே போகாமல் இருக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், நம்மளது ஒரு சாலுக்குதப்பா நீ வந்து அறுத்துக்கோ அப்படின்னாரு. அது போகலைக்கு நாளைக்கு போய்க்கல அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க. இல்ல நமக்கு படிப்பறிவு கிடையாதுங்க. படிப்பறிவு இருந்தா இன்னும் நிறைய. அதாவது வளர்க்குற முறை எப்படின்னு கேட்டாக்குங்க, வளர்க்குற நம்ம பால் கறக்குறேன்னா நம்ம ஒரு மாட்டு மடி வீக்கம் வருதுன்னு வைங்க. ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அது மடி வீக்கம் வருது. அதனால நம்ம அதை நல்லா கையை கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு தான் அடுத்த மாட்டை நம்ம பால் கறக்க போகணும். நம்ம விரல தான் நம்ம கையில தானே கறக்குறோம். இல்லைன்னா அந்த நோய் தொற்று நோய் பரவறதுக்கு சான்ஸ் உண்டு. அது எப்பவுமே ஒரு மாட்டை நம்ம நல்லாவே இருந்தாலும் நான் கை கழுவி டப்பாவில் தண்ணி வச்சிருப்பேங்க. கை கழுவிட்டு தான் அடுத்த மாடை நான் கறக்குவேன். ஏன்னா நம்ம கருத்து, என்னுடைய கருத்து அவ்வளவுதாங்க. வறுமையில வந்தோங்க இந்த ஏரியாவுக்கு. ஒரு வறுமையா வந்த ஒரு 15 வருஷமா நான் வந்து இந்த கட்டாஞ்சி வேலையில ஆடு மேய்ச்சோங்க. படிப்பறிவு இல்லாதனால. ஏன்னா அன்னைக்கு சோத்துக்கே வழி இல்லை. ஆனா காலகட்டம் அப்படி. அப்புறம் எனக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட நாங்க வரும்போது எனக்கு ஒரு 17 வயசுங்க. இன்னைக்கு 65 வயசு ஆகுதுங்க. இன்னைக்கு 65 வயசு நடந்துட்டு இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இருக்கிற இடம் இல்லாம அப்புறம் அப்படியே ஆட்டை மேய்ச்சி குட்டியும் மேய்ச்சி ஆட்டை வித்துங்க. அன்னைக்கு எப்படியே ஒரு 4 ஏக்கரா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு 4 ஏக்கரா பூமி இருக்குட்டுன்னு எல்லாம் வாங்கி அதுல ஒரு குடியிருப்பு. அதாவது நம்ம இருக்கிற இடமேனே அதாவது அப்படிங்கிறதுக்கோசரம் வாங்கினோம்.
அப்புறம் இன்னைக்கு தோட்டமெல்லாம் மேல பாடுபட்டு போறக்கீரை போட்டுக்கிறது எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறதுக்கு சுத்தம் பண்ணி அதை வச்சுதான் நம்ம பண்ணை ஓட்டிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் எனக்கு பொண்ணு பையன் ஒண்ணுங்க. சரிங்க. பொண்ணுக்கு ஏன்னா நாம படிக்கல, நம்ம மக்க படிக்கணும் அப்படின்னு பொண்ணு எம்சிஏ முடிச்ச அப்படிங்கிற 2 டிகிரி. சரிங்க. பையனு எம்எஸ்சி முடிச்ச அப்படிங்க என்ஜிபியில். சரிங்க. 2 பேருங்க. பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணியாச்சுங்க, பையனுக்கும் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க. எல்லாம் செட்டில் பண்ணியாச்சுங்க. உங்களுடைய வயசு எவ்வளவுங்கய்யா சொன்னீங்க? 65. 65. மாடு வந்து வளர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து எந்த வயதுல ஏற்பட்டுச்சு? எத்தனை மாடுகள் ஆரம்பிச்சீங்க? நான் வந்துங்க பெருசா வாங்கலைங்க. பாரு, இதனுடைய அம்மா மட்டும் வாங்கினேன். அதாவது வந்து அதனுடைய தாய் வந்து அன்னைக்கு 3500 ரூபாய்க்கு ஒரு கண்ணு குட்டி வாங்கினேன். எந்த ஆண்டுங்கய்யா? இப்ப வாங்கி இங்க கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகி போச்சு. அதாவது 15 வருஷம். அதுக்கு முன்னாடி வாங்கும் போது 3500. ஆமா. ஒரு கண்ணு குட்டி, பால் மறந்த கண்ணு குட்டிய ஒரு வியாபாரி பிடிச்சிட்டு ஒரு வியாபாரி கிட்ட நான் வாங்கினுங்க. 3000க்கு வாங்கினப்ப எனக்கு ஒரு 500 சேர்த்து கொடுனாரு. 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்த மாட்டை அப்படியே பெருக்கி இருக்குங்க. ஆமா. பெருசா நான் 50 60 கொடுத்து நான் மாடு வாங்கினீங்க. நான் ஏன்னா சின்னதா வாங்கி பெருசா இப்ப பண்ணிருக்கிறேங்க. ஆமா. இப்போ அதே கன்றை வந்து நீங்க வாங்கணும்னா என்ன விலை நிர்ணயிக்கணும்? இப்போ கிட்டத்தட்டங்க, இப்ப இதெல்லாம் வாங்கினோன்னு வைங்க, ஒரு 60 ரூபா கொடுக்கணும். 60,000 ரூபா கொடுக்கணும். 60,000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா ஒரு 10-12 லிட்டர் பால் கறக்குங்க. 60,000 ரூபா கொடுக்கணும். அதாவது 3500 ரூபாய்க்கு ஒரு கன்றை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாடுகள். 4 மாடுங்க. 2 பாருங்க, அந்த கண்ணுக்குட்டி ஒண்ணு, வீட்டுல ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு இருக்குங்க, கிடாரி கண்ணு. இப்ப 6 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். 6 ரூபாய் பண்ணி அதை நீங்க வந்து ஒரு 3500 ரூபாயா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு பெருக்கி. ஆமாங்க, ஆமா, உண்மை அதுதான். ஓகே. அது மூலியமா உங்களுக்கு வந்து பால் ஊத்துறதுனால அதுலயும் வருமானம் வருது. தப்பு இல்லைங்க. ஏன்னா நாம அதாவது கிடைச்ச நாம கஷ்டப்பட்டுதான் அது வருதுங்க. நாம கஷ்டப்பட்டு வர்றதையே நாம ஏன் அது வரல, அது ஒண்ணுமே இல்லைன்னா அது ஒண்ணும் இல்லாம போயிடும். கண்டிப்பாங்க. என்னன்னா நம்ம தான் பாடுபடுறோம். அதையே பொய்ய சொல்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இப்போ ஒண்ணுமே கிடைக்கலன்னா அது ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஒரு விளைஞ்ச பூமியே, ஒரு நம்மளுக்கு வர்ற வருமானத்தையும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அந்த பூமி விளையிலன்னா கண்டிஷன் அது விளையாது. ஏன்னா விளைஞ்சதையே கிடைச்ச இடம் கிடைக்கலங்கிற போது நம்ம மனசாட்சியே நம்மள அது இதாகி போகும். கிடைக்குங்க, நமக்கு தப்பு இல்லைங்க. எவ்வளவு லிட்டர் இதுல இருந்து நீங்க பால் எடுக்கிறீங்க மாடுகள்ல இருந்து? அதானுங்க குறைஞ்சதுங்க. இப்போ எனக்கு இளங்கரவியில வந்து 10ல இருந்து 12 வரைக்கும் இருக்குங்க. 10 லிட்டர்ல இருந்து 12 வரைக்கும். காலையில ஒரு 6, சாயங்காலம் ஒரு 6 கறக்குங்க இளங்கரவியில. கரைங்க. இப்போ 3 மாடு வந்துங்க, ஒரு 3 லிட்டர் கறக்குங்க. பாரு, இதுங்க அது எல்லாம் செனைங்க, 3 மாசம் செனைங்க. அதனால வரி தோணுது ஒரு 10-12 லிட்டர் கறக்குங்க. ஒரு 35 லிட்டர் ஊத்துறோம். ஓகே. எங்க பால் ஊத்திட்டீங்க? பால் ஊத்து குத்துறோங்க. என்ன பால் ஊத்துங்க? ஆவினா இல்ல ஆவின் நம்ம அரசு நிறுவனமான ஆவின் நிறுவனத்துல பால் ஊத்து? ஆமாங்க. மாதம் உங்களுக்கு இல்லைங்க, அரசு இல்லைங்க, தனியா இருந்து. அது என்ன நிறுவனத்தினுடைய பெயர் என்னங்க? அரோமா நிறுவனத்துக்கு நீங்க பால் ஊத்துறீங்க. ஓகே. உங்களுக்கு மாதத்துலயே 10 நாளைக்கு ஒரு டைம் பேமெண்ட்? 10 நாளைக்கு ஒரு கரெக்டா பேமெண்ட். அதுல தப்பு இல்லைங்க. அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாதுங்க. பைசா வரி வருங்க. நாம அது பைசா வாரியா நம்மளுக்கு அந்த நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க, பில்லு 10 நாளைக்கு வரைக்கும் பில்லு கொடுத்துருவோம், நம்ம கையில கொடுத்துருவோம். ஐயா, இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. மாதம் ஒரு 8000 to 10,000 ரூபாய் வரைக்கும் தான் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த தொழில இறங்கினா மாதம் ஒரு 25,000 இருந்து ஒரு 30,000 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். கிடைக்காம போகுது. கிடைக்கலங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, காலங்க இன்னைக்கு எம்மானே அதாவது வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு சொந்தமா தொழில் பண்றப்ப அப்படின்னா, சொந்தமா தொழில் பண்ற அப்படிங்க சொந்தமா தொழில் பண்ற, சரி ரைட்டு, என்ன பண்ற அப்படின்னு. இப்போ ஒரு மரச்சை கொண்டு போடுற, ஒரு லோட்டரி ஒன்று போட்டு நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதப்ப இது பண்ணுனா நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கு? இன்னைக்கு 2 டிகிரி படிச்சுட்டு நீ வெளியே போ, கடைசியில ஒரு பொண்ணு, நீ உன்ற வாழ்க்கைக்கு கடைசியில சிறுமமாயிரு, ஒரு பொண்ணு மண்ணு கிடைக்காது. இதெல்லாம் ஒரு தொழிலாங்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போகு. நம்மளுக்கு தொழில் தான், பாக்குறவங்களுக்கு இது தொழில் அல்ல, பிள்ளைங்க இந்த வருங்காலத்து பொண்ணுகளுக்கு இது பிடிக்காதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். கேட்கலைங்க. அது என்னமோ நாட்டு, நம்மளுக்குன்னு ஒரு மகராசி கிடைக்காமையே போறா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நாம அடுத்து நம்ம போய் கஷ்டப்படுறதுக்கு நம்மளே அதை ஒன்று பண்ணுவோம். இப்போ அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்களா? ஆமாங்க. நான் இல்லைன்னா நானே பால் கறந்து. அவரே பால் கறந்து பாருங்க. அதுதான் பாருங்க, அந்த சோலார் எல்லாம் போட்டு நம்மளோட இடம் தான். ஆமா, அந்த இடம் அந்த மகன், அந்த தேங்காய் எல்லாம் வாங்கிங்க, அதுல காய போட்டு எண்ணெய் சேர்க்க அந்த செட்ல போட்டு ஆட்டி எல்லாம் வந்த வெளியே காட்டி கொடுப்பா, எண்ணெய் வெளியே கொடுத்து சுயமாவே அவர் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்க. நான் இல்லாட்டியுமே மகன் எல்லாம் பார்த்து போட்டேன். படிச்சோம் என்னன்னா, இன்னைக்கு படிச்ச பையன் பண்றேன்னு வைங்க, நீங்க படிச்சுட்டு 2 டிகிரி படிச்சுட்டு 4 மாட்டு சாணி வலிச்சா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க.
உங்களுக்கு வருமானம் வருது, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு மாசம் 30 ரூபாய் கிடைக்குது, எனக்கு நான் இல்லைங்களே இது ஏத்துக்க மாட்டேங்க. சாணி வலிக்கிறவனு எவனே கட்டுப்பா, அந்த மாதிரி வாழ்க்கை தோல்வி ஆயிடுச்சு. நிச்சயமா நீங்க தம்பி, நீங்க அதாவது தொழில் பண்ணியே அதுல கண்ணுக்கு நோட்டம் இல்லைன்னா மாடு மேய்ச்சி சாணி எடுக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பேன், அந்த பொண்ணு கட்டுவாளா? கட்ட மாட்டான். ஒரு அதாவது 2 வருஷம் ஓடி ஆடி எங்கெங்கேயோ தொலைவி பார்த்தவையெல்லாம் எல்லாம் சரிங்கிறாங்க. சரி, படிப்பு சரியா, ஆளு சரி, தொழில் பிடிக்கலையே, எப்படி பொண்ணு கட்டுறது? கண்டிப்பாங்க, புரியுது. நீங்க சொல்றது உறுதியா சொல்றீங்க. நான் படிச்ச பசங்க நான் பண்ண வேண்டாம்னு சொல்லு, பண்ணுங்க. பண்ணுனா இதை 4 மாட்டை வச்சு நீங்க இதுகிட்ட நின்றுட்டு சாணி வலிச்சிட்டுன்னா ரோட்ல போற உள்ள உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். உங்க வாழ்க்கை போயிடும். உண்மையா சொல்றேன். ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்மளுக்கு தொழில் தப்பு இல்ல, நாம ஏதோ மாசம் 4 மாடுங்கிற 6 மாடு வச்சிருந்தா 50 ரூபா சம்பாதிக்கலாம். நல்ல முறையை வச்சிருந்தா, நல்ல மாடை வச்சிருந்தீங்கன்னா, கெத்தான மாடு வச்சிருந்தீங்கன்னா 50 ரூபா சம்பாதிக்கலாம். 6 மாடு இருந்தா 50 ரூபா சம்பாதிக்கலாம். பெரிய விஷயம் போய் வெடி கண்ணுக்கு வச்சுட்டு பாப்பாடுவேன். இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க, கட்டுற பொண்ணு ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஐயா, மாடுகளுக்கு என்னென்ன மாதிரி நோய் பிரச்சனைகள் நீங்க 15 ஆண்டுகள்ல பாத்துருப்பீங்க? என்னென்ன மாதிரி நோய்கள்? நமக்கு ஒண்ணும் பெருசா தாக்கலைங்க. இன்ன வரைக்கும் நான் நோயின்னு மாட்டுக்கு பெருசா எனக்கு எந்த நோயும் வரலை, தாக்கல. ஏன்னா உண்மையை சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்லிருப்பேன் இந்த மாடை வந்தது அப்படின்னு. மாட்டுக்கு நோயினே வரல. நோய் வரலைங்க. அது எதாவது ஆண்டம் புண்ணியத்துல நோய் இல்லாம செலவு பண்ணாம அது ஒரு வகையில நான் பாத்துட்டு. சினைக்கு நீங்க பண்றீங்க? சினை பிடிக்கிறீங்க? சினை பிடிக்கிறது தானுங்க. உங்களுக்கு 3 இனி 3 அதாவது 3ல இருந்து 4வது மாசத்துக்குள்ள சனைக்கு வருங்க. இன்ஜெக்ஷன் பயன்படுத்திக்கிறீங்க? இன்ஜெக்ஷன் தானே. ஆமா, இன்ஜெக்ஷன் தான் பண்றாங்க. காலையெல்லாம் அதுக்கு வச்சுட்டுங்க, அதை ஒரு ஆளு பார்த்துட்டு புடிச்சிட்டு அதை ரகலை பண்ணிட்டு பொம்பளை புள்ள பிடிக்க முடியாது, அதை கட்டி போட்டு சாப்பாடு போட்டு வச்சுட்டு அப்படி இல்லைங்க. 250 ரூபா கொடுத்தா வர்றாங்க. டாக்டர் கதை போன் பண்ணா தீர்ந்து வர்ற அப்படி குமார்னு சொல்லிட்டு சரிங்க. இங்க திம்பளையும் அந்த இதுல இருப்ப அப்படிங்க. அப்புறம் அவர் தான் வந்து போடுவாருங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. பால் அதிகப்படுத்துறதுக்கு அந்த எஸ்என்எஃப் ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க மாடுகளுக்கு? நானும் அதான் தவிடு போடுவேனுங்க, கோதுமை தவிடு போடுவேன், வெள்ளம் தவிடு, கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை போடணுங்க. ஏன்னா பருத்தி கொட்டை நல்லா அதுக்கு உண்டான சத்துங்க போடணும். அப்புறம் புண்ணாக்கு கொடுக்கணுங்க. போட்டா தான் அதுல எந்த காரணத்துக்கு கொண்டு பருத்தி கொட்டை போட்டா தானுங்க அதுக்கு அதனுடைய சத்து அதிகமா. பால் ரொம்ப அந்த கொழுப்பு சத்தா இருக்கிறது. ஆமாங்க, பருத்தி கொட்டை தான் காரணம். நீங்க இது மாட்டு தீவனம் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, கொடுத்தா பால் அதிகமா கறக்குங்க. பாலுக்கு கறக்க எல்லாரும் இருக்கிறதெல்லாம் மடமடன்னு இழுத்து தள்ளிடலாங்க. ஆனா உண்டான சத்து வேணும்னா, கொழுப்பு சத்தெல்லாம் நல்லா இருக்கணும்னா பருத்தி கொட்டை அதிகமா கொடுக்கணும். மாட்டு கண்டிஷனா அதுக்கு பருத்தி கொட்டை கொடுத்தே ஆகணும். கொடுத்தாத்தான் அந்த பால்ல கொழுப்பு சத்து. ஒரு நாய் இருக்கு, யார் நாய்? இல்லைங்க, எங்களுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது ஒண்ணும் பண்ணாதுங்க. அது அந்த ஆட்டுக்குட்டியோடய சுத்தி. ஆடு மிரண்டுச்சா? இல்லைங்க, மிரளாதுங்க. அதோடய ஜாலியா சுத்திட்டு இருக்குதுங்க. இப்ப நீங்க கட்டாஞ்சி மலை கீழே தான் நீங்க குடியிருந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இந்த கட்டாஞ்சி மலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச அனுபவம்? ஏன்னா நாங்க வரும்போது சொட்டக்காடா இருந்ததுங்க. இதுல ஆடு மெட்டு, அதாவது இங்க ஆடு விட்டுட்டா எங்க போகுதுன்னு அத்தனையும் தெரியுங்க. இது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபாரஸ்ட் நாத்து போட்டாங்க. இது சர்வே பண்ணீங்க, நாத்து போட்டாச்சுங்க. மலைவாழ் மக்கள் இந்த ஒரு நமக்கு தெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மேலதான் இருந்தாங்க. மேலதான் கட்டாஞ்சி மலையில மேல இருந்தாங்க குடியிருப்பு. இங்க இருந்தா அரப்பு, இந்த அரப்பு நம்ம தலைக்கு போடுறவங்களுக்கு அரப்பு, விறகு அதையெல்லாம் கொண்டு நம்ம கீழ் மக்களுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வித்து போட்டுங்க. அது ரேஷன் கடையில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு நடந்துதான் போவாங்க. கால் வழி தான் இருக்கு. அன்னைக்கு அப்படி போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 25 வருஷம் ஆகி போச்சு. இந்த யானை தொல்லை, இந்த ஃபாரஸ்ட் காடானது பின்னாடி யானை தொல்லையினால எல்லாம் கீழே வட்டி. யானை இங்க வருதுங்களா இந்த பகுதிக்கு? வர்றதுன்னா ஒரு வருஷத்துல தப்பு கட்டாப்புல தான் வருங்க. டெய்லி வரும். தெரியாம வருஷத்துல ஒரு நட 2 நடைங்க பாருங்க. அந்த என்னுடைய வீட்டுக்கு அந்த புறம் பூராங்க மலைவாழ் மக்கள். எதுங்க நம்ம வீடு? இதுங்களா? அதுங்க ரோட்டு கிளவரம் பாருங்க, அங்க இருக்கு அந்த சோலார் போட்டிருக்குதா? அதான் என்னுடைய வீடுங்க. அதுக்கு அடுத்து தெரியுது பூரா மலைவாழ் மக்கள். இப்போ நீங்க வெள்ளாடு நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? வெள்ளாடு எத்தனை ஆடு வெள்ளாடு வச்சிருக்கீங்க? நான் வெள்ளாடு நான் வெள்ளாடு வச்சுக்கிறது இல்லைங்க. என்னன்னா குட்டி பாலுக்கு வாங்கி வளர்த்துறேங்க.
இப்போ குட்டி நீங்க நம்ம மாடு இருக்குது, சரி ஏதோ குட்டி பால் கொடுத்து வளர்த்தலாம். நான் வந்து ஆட்டெல்லாம் பெருசா இது பண்ணிக்கிறது இல்லைங்க. ஏன்னா அதெல்லாம் மேட்சா சும்மா நடக்க முடியாது. ஏன்னா ஓடணும் இல்லைங்க, கண்டிஷனா ஓடணுங்க. இல்லைன்னா பண்ண மாதிரி போட்டு உண்டான தலைகளை பண்ணி ஏதோ அதுக்கு பண்ண மாதிரி வச்சு போடணும். நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், இதுதான் ஜவுரியம் அப்படின்ட்டு இதை போட்டு நான் பாக்குறேன். வெள்ளாட்டை பத்தி எல்லாம் நமக்கு பெருசா தெரியல. ஆனா செம்பிளி மேய்ச்சிட்டு இருந்துங்க, செம்பிளி தான் நான் மேய்ச்ச ஒரு 10-5 வருஷங்க. வெள்ளாடு மேய்க்கலைங்க. இந்த ஏன்னா இந்த குட்டி வாங்கி வளர்த்தனா பால் இருக்குது, சரி ஏதோ குட்டி ஒண்ணு வாங்கி வளர்த்தனா ஏதோ ஒரு 6 மாசம் 1 வருஷம் மேய்ச்சா அதுல ஒரு 10-20 கிடைக்குமா அப்படிங்கிற அதுக்கு ஒரு லாபகரமா தெரியுமான்னு வாங்கி வளர்த்தது. ஓகே ஐயா, உங்களுடைய பொன்னான நேரத்துல சரிங்க எங்களுக்கு இந்த மாடு வளர்ப்பு பற்றியும் உங்களுடைய தொழில் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவலை இன்பத்தோட வரவேற்று வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றிங்க. சரிங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது ஆரம்பத்திலேயே நான் சொல்றேன், இறுதியாகவும் சொல்றேன், இந்த வீடியோ மட்டும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஐயா கிட்ட பேச பேச வீடியோ மாதிரி இல்லைங்க, அவர் நேர்லயே பல தகவல் அது அப்படியே இமேஜின் ஆகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா மாட்டுப்பண்ணை மூலமா வெற்றி அடைவது எப்படி அப்படிங்கறது இந்த வீடியோல நீங்க பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சிவா டுவெண்டியை பார்க்கணும், சிவா டுவெண்டி இன்ஸ்டா பேஜையும் நீங்க பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த காணொலி நான் உங்களை சிறப்பாக சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.